ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சர்வே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேயே நான் உங்களை காண்டாக்ட் பண்ணாததுக்கு. இப்போ நான் வந்து சர்வே வந்து ஒரு 3.23 டாலர்ஸ் நினைக்கிறேன். அந்த சர்வே நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து எதுன்னு வாசித்து நல்லா பார்த்து டீட்டெயிலாக வந்து பார்த்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்து கொடுக்குறதெல்லாம் வந்து இருக்குது, அது வந்து வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து என்ன ஜாப் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த லெவல் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து வரும். நம்ம வந்து இப்போ வந்து இந்த இதை வந்து முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்னென்னா, ப்ளீஸ் அண்ட் 3 critical இண்டஸ் objectives. லாஸ்ட்டு வந்து ஒரு டூ இயர்ஸாக நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எதனா கொஞ்சம் டைப் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குறத பற்றி தான் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்து நீங்கள் வந்து கொடுங்க, ஓகேவா? வந்து அதை பற்றி நம்ம கொடுத்ததை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதை பற்றி தான் நம்ம வந்து கேட்க போகிறாங்க.
ஓகேவா. இதில் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது என்ன இருக்குது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, ஏன்னா நம்ம தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வேலிடாக வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாவது ரீட் பண்ணி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இல்லைனா வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் என்ன அதை இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஐடி ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நீங்கள் அதில் எந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்களோ அதை பற்றி தான் பின்னாடி கேட்பான். இப்போ நான் ஐடி இண்டஸ்ட்ரினால ஹார்ட்வேர் பற்றி, ஹார்ட்வேரில் என்ன ஃபால்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து இப்போ முன்னாடி வந்து எந்தெந்த இது வந்து ஃபால்ட்டு அப்படி, அதாவது வேறு மேனுஃபேக்சரிங்கில் வேறு என்ன மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதை பொறுத்து தான் வந்து இவங்க வந்து கேட்பாங்க. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இதிலே வந்து ப்ராடக்ட் இன்னோவேஷன், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி வந்து எவ்வளோ எல்லாத்துலேயும் வந்து சூப்பர் குவாலிட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இதில் வந்து அதர்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா. ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் நீங்கள் கொடுக்கணும். செலக்ட்ஸ் பிட்வீன் 1 and 3 ஆப்ஷன் இந்த கால். இது 3 மட்டும் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நிறையா செலக்ட் பண்ணனால அவங்க வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு 3 மட்டும் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஏதாவது டாப் 3 மட்டும் நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு, அது ஆக்சுவலாக மேலே என்ன வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணால் தான் வந்து அமௌண்ட் வந்து பே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து என்னென்ன இது சொல்லிட்டு அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து இதில் இதுக்கு ஒன்று கொடுக்குறேன். அப்புறம் ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்காகவும் நம்ம இது பண்ணுறோம். இப்போ இதில் வந்து என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஐடியில் இருந்தால் அது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுவும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான், இதுவும் ரிஸ்க்கு. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வைரஸ் அட்டாக்னா வந்து நிறைய பேர் வந்து காசு கொடுத்து ஆன்டி வைரஸ் வாங்குவாங்க, அதை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து க்ரோயிங் சேல்ஸ், இது கம்ப்யூட்டர் ஐடியெலாம் க்ரோயிங் பண்ணுறதுக்கு இன்டர்னல் இன்டெக்டிவிட்டி எல்லாத்துலேயும் 3 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துடுச்சு. இதில் வந்து நீங்கள் எந்த டைமில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் கொடுக்க போகிறேன். டேட்டா கரெக்ஷன் வந்து வித்தின் த நெக்ஸ்ட் 12 மந்த்து நான் பண்ண போகிறேன். கம்ப்யூட்டர் இருக்குது அதுக்கப்புறம் முன்னாடி, இது வந்து அதுக்கப்புறம் முன்னாடி. ஓகேவா. இந்த வைரஸ் அட்டாக் இதை ஃபஸ்ட்டு வந்து நான் ரெக்கவர் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இதில் வந்து 3 சேலஞ்ச் மட்டும் தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். என்னென்ன செலக்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எதுனா 3 மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 3. ஓகேவா. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் a minute.
ஓகேவா. எல்லாத்துலேயும் வந்து நான் 3 செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து எது வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் லோ, இதில் வந்து இதில் என்னென்ன வந்து நெசசரியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். எல்லாத்துலேயும் வந்து லாஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். லோவர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் ஐடியில் இருக்கும்போது லோவர் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கலாம். வைரஸ் அட்டாக் ஆனால் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இது வந்து ரெக்கவர் டேட்டா கரெக்ஷனுக்கும் வந்து இது அதிகமாக தேவைப்படும். ஓகேவா, அதனால நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து டெக்னாலஜி வச்சு நம்ம கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அதை நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் யுவர் ஆர்கனைசேஷன் வித் பிஸ்னஸ், எந்த டெக்னாலஜி இதை பற்றி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் 2வது ஆப்ஷன் வந்து கொடுத்தேன், 4வது ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் நான். அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து எந்த இதை வந்து பார்த்து கொடுங்க. நல்லா ஃபஸ்ட்டு வந்து வாசித்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் வந்து 3வது ஆப்ஷன் கொடுக்குறேன். இதே மாதிரி சரி 3வது ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, மேஜர் டெக்னாலஜி கொடுக்குறேன். இதில் வந்து ஹவு ஐடி ஃபுல் டைம் எக்யூப்மெண்ட் ரெண்டு இது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐடி ஃபுல் டைம் எக்யூப்மெண்ட்டும் அப்புறம் வந்து எஃப்டியும் கேட்டிருக்காங்க. 2 கேட்டிருக்காங்க. இதோட மெயின்டெனன்ஸ் ஆர்கனைசேஷன் எவ்வளோ அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வந்து 20 ஓகே, நான் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது வந்து ஆர்கனைசேஷன் பர்பஸோட பற்றி கேட்குறாங்க. டிஸ்கிரைப் ஷார்ட் அண்ட் மெயின் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. எது வந்து உங்களோட மெயின் பிஸ்னஸ் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து கொடுக்குறேன். கிவ் த அப்ராக்சிமேட் ஃபிகர் ஆஃப் த ஆனுவல் யூஎஸ் டாலரில் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுவீங்க, உங்களோட மொத்த இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 50 பில்லியன் கொடுத்துருக்கேன். சர்வே ஆல்சோ இதோட நான் இப்போ முடிச்சிட்டேன். இந்த சர்வே வந்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த சர்வே முடிக்கும். இது வந்து இந்த சர்வே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பிடிச்சிருக்கு லைக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ தேங்க்யூ ஃபார் இன்ட்ரெஸ்டிங் இந்த இதை வந்து முடிச்சிட்டேன். ஸோ வந்து சப்மிட் பட்டன் கடைசியாக கிளிக் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க.
இப்போ வந்து சர்வே வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபினிஷிங் வந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன். இப்போ நான் வந்து இந்த சர்வே வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து க்ளோஸ் திஸ் விண்டோ கிளிக் பண்ணி நான் பண்ணிக்கலாம். 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் a minute. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்பிங் டூல் மூலியமாக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து க்ளோஸ் திஸ் விண்டோன்னு இருக்குது. க்ளோஸ் திஸ் விண்டோன்னு கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் எஸ் ஆர் நோவான்னு கேட்டிருக்கு. என்னோடய அமௌண்ட் வந்து 0.60 வந்து இப்போ இருக்குது. இப்போ எஸ்ன்னு கொடுத்தோடனே வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ ஏறுது மட்டும் பாருங்கள். 3.9 வந்துருச்சு. இப்போ நான் இன்றைக்கி வந்து $3 வந்து ஒரே சர்வேல வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னா இந்த சைட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.